வணக்கம். எங்கும் வியாபித்திருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி மிகுந்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டுகிறேன். யா வித் பிகேகே இன் லைவ் டிசைன் வித் பிகேகே. இன்று ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு பெரிய வீடு கட்டுறோம். அந்த பெரிய வீடு கட்டிட்டு அதை என்ன பண்ணுறோம், ரொம்ப பெரிய 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அதில் ஒரு சின்ன கதவு வைக்கிறோம். ஓகே, 3க்கு 6, 4க்கு 7, அதுதான் கதவோட அளவு. அவ்வளோ பெரிய வீடு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நாம் இது பண்ணுறதில்ல. அதில் நாம் ஒரு பெரிய கதவு தான் வைக்கணும் இல்லை. அவ்வளோ பெரிய கதவுக்கு இவ்வளோ உண்டு பூட்டு, இவ்வளோ உண்டு பூட்டுக்கு இவ்வளோண்டு தான் சாவி. அதுதான் சூட்சுமம். என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், ஒரு சின்ன மாற்றத்தில் அது சால்வ் ஆகிடும். அப்படி நிரந்தர விடை கிடைத்துவிடும். உங்களுக்கு அது சரியாகிவிடும். இதுதான் இதோட சூட்சுமம். நிறைய பேர் எனக்கு எழுதியிருந்தாங்க, என் மகன் 2 வருஷமாக பேசலை அப்படின்னு. நீங்கள் மனசால் அவரை அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள் மகன் மூஞ்சி தெரியும் இல்லையா உங்களுக்கு? உங்கள் மகன் மூஞ்சி தெரிஞ்சுன்னா அந்த மூஞ்சியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அந்த உருவத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவர் கூட பேசுகிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறதா, அவரோட வெளியில் போகிறதா, அப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. மகன் கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருந்தால் அந்த குழந்தைகளை கொஞ்சம் இப்படி விடாப்பிடியா, எங்கேயோ சொல்லியிருக்காங்க, இந்த அடமெண்ட் விடாப்பிடியான மக்களைத்தான், மனதை தான் பிரபஞ்சம் விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக நடக்கும்னு நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். உங்கள் மகன் உங்களோட பேசிடுவான். இப்போ நான் உங்களுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். அதோட இது ஆட் பண்ணிக்கணும். அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் பிரபஞ்சத்தை கேட்குறது. அஃபர்மேஷனில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் மிக நன்றாக இருக்கிறேன், மன சந்தோஷத்தில் இருக்கிறேன், என் கணவர் நன்றாக இருக்கிறார், என் மனைவி நன்றாக இருக்கிறாள், என் தாய் நன்றாக இருக்கிறார், என் குழந்தைகள் நன்றாக படிக்கிறது, என்று நல்லபடியாக இது நடந்தது, என்னுடைய மகள் வேலை கிடைத்தது, மகனுக்கு வேலை கிடைத்தது, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கிடைத்ததாக அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்கணும். காலையில் எழுந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயம் நடக்கணும் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் முடிஞ்சது நடந்தது, முடிஞ்சது நடந்தது, முடிஞ்சது நடந்தது அப்படின்னு சொல்லணும். இதுதான் அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வாங்க, நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டு வாங்க. எழுந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, தரையில் கால் வச்சோடனே, என்னை தாங்கும் இந்த பூமிக்கு நன்றி, எனக்கு வெளிச்சம் கொடுக்கும் இந்த சூரியனுக்கு நன்றி, நான் குடிக்கும் தண்ணீருக்கும் நன்றி, நான் சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி, இந்த பரந்த ஆகாயத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சபூதங்களை ஒரு நன்றி சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு பாலெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்கள், இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமைந்தது. அதில் என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணிக்கிட்ட போய் சொன்னோன்னே கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டால் அந்த எஃபெக்ட் நல்லா தெரியும். போய் சொன்னோன்னே அது அப்படியே ஒரு நெளிவு வரும். நம்மளுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அது அப்படியே நெளிஞ்சு அதில் வரும். தண்ணியில் அப்படியே வேவ்ஸ் வரும். அதை அப்படியே குடிச்சிருங்க. வெறும் தண்ணி வயிற்றில் குடிக்கிறது, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது முடிஞ்சுதான். அடுத்தது உங்கள் அஃபர்மேஷன் முடிச்சிட்டிங்க இல்லையா? மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் என்ன நினைக்கிறீங்களோ 11 தரம், 21 தரம், 55 தரம் இது. இந்த அஃபர்மேஷன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆல்ரெடி நடந்து முடிந்த பிறகு வருகின்ற உணர்வோடு அந்த எண்ட் ரிசல்ட்ன்றீங்களே, அது முடிஞ்ச உடனே என்ன வரும், அதோடு நவ், இப்பொழுதே நான் என் வேலையில் ப்ரமோஷன், எனக்கு என் வேலையில் இப்போதே ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, நன்றி. இப்பொழுது அந்த ஸ்பெசிஃபிக் என்ன வேணுங்கிறது ரொம்ப நிறைய வார்த்தைகள்லாம் போடாமல் சிம்பிளாக அதை நீங்கள் எழுத பழகுங்க. எனக்கு என் ஆஃபீஸில் ப்ரமோஷன் இப்பொழுதே கிடைத்து விட்டது, நன்றி.
இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய என்னெல்லாம் விஷயம் வேணுமோ ஒரு 2 3 எத்தனை முடியுமோ அத்தனை. ஏன்னா சில டைம் நம்மளை கம்பல் பண்ணி எழுதக்கூடாது. கம்பல் பண்ணி எழுதினா அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கிறதுனால அது கஷ்டம், நிறைவேறது கஷ்டம். நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் 10 மாதமாக. 2 தடங்கள். முதல்ல ஒருத்தர் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி முடியாதுன்ட்டா, இன்னொருத்தர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டார். ஆனால் அது நான் வந்து டிசப்பாயிண்ட்டே ஆகலை, நல்லதுக்கு தான் நினச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு அது முடிகிற மாதிரி இருக்குது, நல்ல விதமாக முடியுது, பெட்டர். அதனால் பொறுமையாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணி முடித்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்தது என்னென்னா, நாள் பூரா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சிரிக்கும்படி நடந்த சின்ன 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 விஷயங்கள், சிரிப்பலைகள் வருகின்ற விஷயங்கள், சந்தோஷத்தை கொடுக்கின்ற விஷயங்கள், அதை அப்படியே மனசுக்குள்ளே கொஞ்சம் தாங்க வச்சுக்கோங்க. நிறைய கஷ்டங்கள் ஓடும், நிறைய பிரச்சனைகள் நம்ம சுற்றி ஓடிட்டே இருக்கோம். ஒன்றுமில்லை, ஒரு புது கண்ணாடி டம்ளரை உடைச்சிருப்பா, பரவாயில்ல தூக்கி போட்டுருங்க, கண்ணாடி டம்ளர் தானே உடைஞ்சது. ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவலைப்படாமல் சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. நல்ல நண்பர்களோடு பேசுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீ இப்படி தானே, அவங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் நல்லவங்க இல்லையா? உங்கள் நல்ல தன்மையும் உங்களுடைய கேரக்டரும் உங்களுடைய எண்ணங்களும் மாற்றாதீர்கள். இன்னொரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் நிறைய விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு சிலது தான் சூட்டபிள் ஆகும். சூட்டபிள் ஆன விஷயம் நீங்கள் செய்யுங்க. சூட்டபிள் ஆகாத விஷயம் செஞ்சு இது நடக்கலைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு இன்ட்யூட்டிவாகவே உங்களுக்கு தன்னாலேயே அது தெரியும், எது நடக்கும் எது நடக்காது அப்படின்னு நல்லாவே உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இன்னொரு விஷயம், நெகட்டிவான எந்த வார்த்தையும் பேசாதீங்க, எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க. சினிமாலேயோ டிவிலேயோ பேப்பர்லேயோ ஒரு கொலை, இந்த கண்ட விஷயங்கள், தப்பான விஷயங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. நெகட்டிவாக எதுவுமே பார்த்துருந்தா அட்லீஸ்ட் அந்த 2 நிமிஷத்துக்கு அதை நம்ம மண்டையில் தங்கிடும். அந்த நெகட்டிவிட்டியே நமக்கு வேண்டாம். தீயாரோடு இணைய வேண்டாம், தீய சொல் கேட்க வேண்டாம், தீயதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நல்லதே பார்த்து, நல்லதே நினைத்து, நல்லதே ஒரு வாழ்க்கையாக கொண்டு நீங்கள் நடங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நிறைய பேர் வீடு கட்டணுன்றீங்க, வீடு கட்டிடுவீங்க. உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட வந்து பேசும். சந்தோஷங்கள் விரைவில் வரும். எந்த மனக்குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவ்வளோ உண்டு கதவு, அதில் சின்ன பூட்டு, அதோட சாவி. அந்த சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. தேடுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டறிவீர். ஓகேயா? திறந்து பார்த்துக்கங்க, உங்கள் விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆகிடும். அடுத்த நாள் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.